வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைனில் எல்லாத்துமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த புதுசாக வந்திருக்க அரசு அப்டேட் பண்ண இந்த கவர்மெண்ட் ஸ்கீமோடைய டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வர இருக்குது. ஸோ 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பிஎம் கிசான்ங்க. ஸோ தீபாவளிக்கே வரக்கூடியதாக இருந்த பிஎம் கிசானுடைய தொகை இன்னும் வரலை. ஸோ அதை தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்டேட் கேஒய்சி முடித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 21வது தவணை எப்பொழுது வரும் அப்படின்றத ஒரு அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21வது தவணை இந்த விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் எப்பொழுது பெறுவார்கள் என்ற தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி நேரு பிறந்தாள் அன்னைக்கு பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அவர்களின் வங்கி கணக்கில் வெளியாகலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரை அரசு எந்த இதுவும் வெளியிடலை. பீகாருடைய தேர்தல் காரணமாக விடுப்பிலிருந்து கூறப்பட்ட நிலையில் ஸோ இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த நிலையில் என்ன கூறுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் நலனுக்காக 2019 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை விவசாயிகளிடையே கவலையை தூண்டுகிறது. ஏன் இவ்வளவு தாமதம்? பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை 2000 மத்திய அரசு வெளியிடுவதாக கோடிக்கணக்கான விவசாயிகள் காத்திருக்காங்க. இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஸோ இந்த தவணை தொகை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வெளியாகும். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தலா 2000 3 தவணைகளாக வெளியிடுகிறது. மொத்தத்தில் ஒரு விவசாயி ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நேரடி பணம் பரிமாற்றம் டிபிடி முறையில் உங்களை வங்கி கணக்கில் பெறுகிறார்கள். ஸோ ஆகஸ்ட்டில் 20வது தவணை வெளியாகிச்சு. ஸோ 21வது தவணை நவம்பர் மாதத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 21வது தவணையில் தங்கள் பெயரில் விவசாயம் வைத்திருக்கும் நிலம், குடும்பம் வைத்திருக்கும் என்றால் இந்த திட்ட பயனாளர்களாக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க. இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்குமே இந்த பிஎம் கிசானுடைய தகவல்கள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. பணம் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் இதில் அடிவாங்குது. அப்படின்னா நீங்கள் இகேஒய்சியை முடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய தொகை வரவில் கண்டிப்பாக தாமதம் இருக்கும். இகேஒய்சியை முடிக்கல அப்படின்னா இந்த 21வது தவணை தொகையில் சிறிதளவு தாமதங்கள் ஏற்படுங்க. 21வது தவணை தொகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.